நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அ ராணுவ குடியிருப்பு வாரியத்தில சூப்பரான ஒரு வேக்கன்சி காத்திருக்கு. இதோட ஏஜ் லிமிட் என்ன? என்ன வயசு வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம்? இதுக்கு என்ன தகுதி கேட்குறாங்க? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ ராணுவத்தில பல வேக்கன்சி வெளியிடுவாங்க. இந்த வேக்கன்சி வந்து சைலண்ட் வேக்கன்சி சொல்லுவாங்க. அதாவது எப்படி வேக்கன்சி வெளியிடுறாங்க? இதுக்கு என்னென்ன தகுதி தேவைப்படும்? எப்போ வேக்கன்சி அவுட் ஆகுது? அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள இன்ஜினியர வந்து ஒரு எப்படி அப்ளை பண்றது? என்ன பண்றாங்க? எப்படி படிக்கணும்? இல்ல எந்த மாரி வேலைக்கு அப்ளை பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு பல கன்ஃப்யூஷன் இருக்கும். அது சைலண்ட் ரெக்ரூட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விளம்பரமே இல்லாம எப்படி ஆள் எடுக்கிறதுன்னு எந்த இஷ்யூமே இல்லாம, விழிப்புணர்வே இல்லாம ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறது தான் அது. இதே மாரி இப்ப டெல்லியில ராணுவ குடியிருப்பு வாரியத்தில ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர். நீங்க இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. வாய்ப்பு மிஸ் பண்ணிறாதீங்க. கிட்டத்தட்ட 9 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அ எலக்ட்ரானிக்கல் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியர், அ உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட், ஜூனியர், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பல பதவிகள் இருக்கு. நல்ல பெஸ்ட்டான சம்பளம். டெல்லியில தான் இதுக்கு ம் நீங்க சர்வீஸ் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு இது பெஸ்ட்டான ஜாப்பு. இந்த ஜாப் பொறுத்தளவுல இன்ஜினியரிங் ஜாப்பு பல பேர் தமிழ்நாட்ல படிச்சிருக்கோம். ஆனா எப்படி செட்டில் ஆகுறதுன்னு தெரியல. கவர்மெண்ட் ஜாப். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஒவ்வொரு இன்ஜினியர் எடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியர் தனியா. இப்ப சிஏபிஎஃப்க்கு தனியா இன்ஜினியர்ஸ். அவங்க அண்டர்ல வந்து ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல வந்து பில்டிங் கட்டி குடுப்பாங்க. ஆர்மிக்கு தனியா இன்ஜினியர்ஸ். அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஆர்மிக்கு குடியிருப்பு பகுதி. அதாவது ஆர்மி குவார்டர்ஸ் கட்டிக் குடுக்குற ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப். கிட்டத்தட்ட 9 வேக்கன்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 9 வேக்கன்சியுமே வந்து அ அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மென்ட் வெளிய தெரியல. அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இந்த வேக்கன்சி 21லேருந்து 30 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த மாசம் 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பா மறந்துறாதீங்க. அ மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. இல்ல 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி போய் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல அந்தோட வெப்சைட் குடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. தைரியம் போய் அப்ளை பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லக்கு. 2வது பெரிய அதிர்ஷ்டம் கூட. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இன்ஜினியரிங் கிடைக்காது. நம்ம பல பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அது ஆர்மி சர்வீஸ்ல இன்ஜினியரிங் பண்றீங்க அப்படின்னா, பெஸ்ட்டான ஒரு லொகேஷன்ல கிடைக்கும். சிட்டிக்குள்ளே கிடைக்கும். ஆ எப்படிங்கிறது ஒரு ஒரு சொல்றது ஒரு கண்ட்ரோலான டியூட்டி, சூப்பரான ஒரு வேலை. வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. நீங்க வந்து இதில ரூ. 850 பணம் கட்டி நீங்க சேரணும். எல்லா செலானுமே நம்ம கட்டுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, அ எந்த வேலைக்கு போனாலும் கண்டிப்பா 200, 300 கேட்பாங்க. ரூ. 800 கட்டுற மாரி இருக்கும். ரூ. 850. இதில பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், எஸ்சி, எஸ்டிக்கு ஃப்ரீ. அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து மொத்தம் மொத்தத்தில இருக்கிறதே வந்து 9 வேக்கன்சி தான். அதனால கொஞ்சம் காம்படிஷன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்போ எல்லா வேலைக்கும் காம்படிஷனு. 14ஆம் தேதி 8வது மாசம் ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் மறந்துறாதீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. ரூ. 850 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கட்டினா தான் அந்த செலான் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகி அவங்க செலான் போடுவாங்க. எல்லா வேலையிலயுமே அது இருக்கிறது தான். அந்த செலான் ஃபில் பண்ற சிஸ்டம். இது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷமும். உங்களுக்கு வந்து நீங்க மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபுல்லா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அ ஏ மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பேர் இருக்கீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெண்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா, பெஸ்ட்டான ஒரு வாய்ப்புகள். இது பேர் தான் சைலண்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி இஷ்யூ ஆகுறது? எப்படி வெளிய போறது? எப்படி அப்ளை பண்ணறது தெரியாம எடுப்பாங்க. நமக்கு பல பேத்த இன்ஜினியர பார்த்து நமக்கு பொறாமையா இருந்திருக்கும். என்னடா எப்புட்றா இத நம்ம பண்றது? அப்படி எப்படிடா அப்ளை பண்றது தெரியாம ஒரு பொறாமையா இருந்திருக்கும். அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. எஸ்எஸ்ஜிடி, ஆர்மி, போலீஸு எந்த அப்டேட்டுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.